ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல டேஸ்டியான நல்ல சாஃப்டாக இருக்கக்கூடிய காராபாத்து தான் இன்றைக்கி செய்து காட்ட போகிறேன். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. காராபாத்துக்கு தேவையான காய்கறி எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி உரித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பட்டாணியாக எடுத்துக்கோங்க. கேரட், பீன்ஸை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை பட்டாணியை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. காராபாத்துக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். வாங்க ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. ஜீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் எண்ணெய் சேர்க்கக்கூடாது. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. காஞ்ச மல்லி விதை, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுங்க. இப்போ நல்ல வாசனை வந்துருச்சு. நான் இப்போ இது கூடவே மிளகாய் சேர்த்துருக்கேன். இது காஷ்மீரி மிளகாய். இது ஒரு 5 மிளகாய் சேர்த்துக்கங்க. இது காரம்லாம் இருக்காது. இது கூடவே கொப்பரை தேங்காய் இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அரைக்கும் போது நல்ல பவுடர் ஆகும். இது எல்லாமே இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே. இப்போ இது கூடவே பெருங்காயத்தூள் இல்லாட்டினா பெருங்காய கட்டி இருந்தாலும் இதோட சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துருங்க. உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மிளகாயை 2 சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது வாங்கிபாத் பவுடர்னு சொல்லுவாங்க. இது நிறைய அளவு நம்ம வறுத்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கிறலாம். இப்போ இதை ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கங்க. 1 கப்பு ரவைக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றணும். அந்த தண்ணியை முதல்ல கொதிக்க வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பக்கத்து ஸ்டவ்வில் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலர் வந்தோடனே 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி அதை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிளறி விடுங்க. இதில் வெஜிடபிள் நம்ம சேர்க்கறனால நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம டின்னருக்கும் இதை சாப்பிடலாம். லேசாக வெங்காயம் வதங்கினா போதும். ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி, இதை சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கிக்கோங்க. ரொம்ப முத்தின இஞ்சும் இதில் சேர்த்துடாதீங்க. பிஞ்சாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி போடுங்க இஞ்சை. இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸு, பட்டாணியை சம அளவாக எடுத்துக்கோங்க. எடுத்து இதோடு சேர்த்துக்கோங்க. வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கணும் இதெல்லாம். இந்த காராபாத் செய்கிறதுக்கு பாம்பே ரவைன்னு கேட்டுவாங்க. அதுதான் நல்லா பொடியாக இருக்கும், சீக்கிரம் வேகும். இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி உப்பு எல்லா இடமும் படுற மாதிரி கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம ரவையை ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சுருந்தோம். அதை இதோட சேர்த்துக்கறலாம். நீங்கள் எதில் வேணாலும் அளந்துக்கலாம். 1 கப்பு டம்ளரில் கூட அளந்துக்கோங்க. அதே அளவு தண்ணியும் 4 கப் அளவுக்கு அளந்து வச்சுக்கோங்க. முதல்லையே கொதிக்க வச்சுட்டேன் நான் தண்ணியை. இப்போ கொஞ்ச நேரம் இந்த ரவையை எண்ணெயில் வறுத்துக்கோங்க. இந்த காய் எல்லாம் தனித்தனியாக இருக்கணும். இல்லாட்டி நம்ம உடனே தண்ணி ஊற்றினோம்னா ஒரே இடமா இருக்கும் காயெல்லாம். இப்போ நம்ம கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறலாம். கட்டி விழுந்துடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணி நல்லா சூடாகவே இருக்கணும். இப்போ அடியில் பிடிச்சிடாமையும் அடியிலேருந்து மேலே வரைக்கும் கிளறி விடுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த வாங்கிபாத் பவுடர் அதை 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாத்தையும். இது நல்ல சூப்பராக இருக்கும் சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது இந்த காராபாத்து. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு மறுபடியும் கிளறி விடுங்க. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. முதல்ல காய்க்கு உப்பு சேர்த்துருந்தோம் கொஞ்சமாக. இப்போ மறுபடியும் உப்பு சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கீழேருந்து மேலே வரைக்கும். இப்போ நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடணும். பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துடணும். இப்போ மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி, உள்ளே இருக்க சதை பகுதியெலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க தக்காளியை.
இதுக்கு மேலேயே புதினா அதையும் கட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. புதினா ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கடைசியாக கரம் மசாலா அதை இதோட சேர்த்துக்கங்க. எப்போயுமே கரம் மசாலாவை லாஸ்ட்டில் சேர்த்தா தான் அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். இப்போ இதை அப்படியே மூடி வச்சுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இன்னொரு கடாய் அடுப்பில் வச்சு நெய் சேர்த்துக்கங்க தேவையான அளவுக்கு. இதில் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா மெரூன் கலர் வர்ற அளவுக்கு பொரிக்கணும். முந்திரி பருப்பு பிடிக்காதவங்க இதில் நீங்கள் நிலக்கடலை பருப்பு வறுத்துட்டு சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கணும். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே பொரிச்சாச்சு. இதை அப்படியே கரண்டியில் எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க காராபாத் அதில் இதை சேர்த்துட்டு நம்ம மிச்சம் இருக்கிற நெய்யை இது மேலே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிங்கன்னா வாசனை அப்படியே இருக்கும். நெய்யினுடைய வாசனை நீங்கள் சாப்பிடும் போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. சூப்பராக சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பொதுவாக ரவா உப்புமானா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறியோடு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது அப்படியே பிளேட்டில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். 2 கரண்டி எடுத்து இப்படி போட்டுட்டு இது கூடவே சட்னி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆனியன் ரைத்தாவும் ரெடி பண்ணியிருந்தேன். இதையும் வச்சுட்டு சர்வ் பண்ணுங்க. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அட்ராக்டிவாக இருக்கும். டெம்ப்டிங்காகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.